பாருங்கள், இந்த குரங்குகள் பண்ணுற சேட்டை பாருங்கள். மனமே ஒரு குரங்கு என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதானோ? குரங்கை போல் மனம் அங்கும் இங்குமாக ஒவ்வொரு இடத்திற்கு தாவி கொண்டிருக்கிறதே. எப்பொழுது மனம் அறிவிலை தோய்ந்து ஒரு நிலை பெறப்போகிறது என்று தானே அகத்தியரும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமாட்சி என்று பாடினாரோ என்னவோ. அந்த மனதை நாம் சீர் செய்வதற்கான இத்தனை போராட்டங்கள், அல்லது மனதை புரிந்து கொள்வதற்கான இத்தனை போராட்டங்கள். இந்த போராட்டம் எதுவுமே இல்லாமல் இந்த குரங்கினங்கள் எல்லாம் அதன் இயற்கை சட்டத்துக்குள்ளேயே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். 2 பக்கமும் மரங்கள் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மகரிஷி அந்த காலங்களில் வந்து இங்கே நடந்து வருவாருங்க. இந்த உலகத்துக்குள்ளேயே அவர் நடந்து வருவார். 1993 இந்த கட்டடப் பணியெல்லாம் நிறைவு பெற்று ஆழியார் அருவி திருக்கோவில் என்ற ஒரு அற்புதமான இந்த கோயிலை ஓம்கார மண்டபத்தை கட்டி முடித்தார்கள். இது சுமார் 33 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆழியாறு அணையை தாண்டி இந்த அற்புதமான காட்சி அமைப்பெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2 சைடும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரைட் சைடில் நீங்கள் வள்ளலாருடைய அந்த ஒரு குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அவருடைய சிலையை வடிவமைத்திருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் குண்டலினி தவத்தை வள்ளலார் வழியில் நின்று அவர்களுடவே இறை உணர்வில் தோய்ந்து இந்த கட்டமைப்புகளை கொடுத்துருக்கிறார்கள். உடற்பயிற்சி, உளப்பயிற்சி, ஆயுளை ஊக்குவிக்கக்கூடிய காயக்கற்ப பயிற்சி, மேலும் அகத்தாய்வு பயிற்சி, நம்மை நாம் அறிவதற்கான நான் யார் என்கின்ற அந்த உளப்பயிற்சி, இவையெல்லாம் கொடுத்து தான் இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பான பயிற்சி முயற்சிகளை மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். எல்லாமே வந்து நமக்கு ஒரு திகைப்பாக தான் இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ஒரு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து எளிய முறை பயிற்சிகளை கொடுத்து மக்களுடைய ஆயுளையும் உடலையும் மனதையும் சீரமைக்கிறதுக்கான வழிமுறைகளை நிறுவி சுமார் 1 கோடி மக்களுக்கு மேலே அன்பர்கள் கூட்டமாக நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகரிஷி அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இதில் வந்து நிறைய பேர் வந்து மனிதர்கள், நிறைய அன்பர்கள் இறையுணர்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அமைதியாக அவர்களுடைய வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வளாகத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளுமே ஒரு அதிசயமாக தான் நடக்கும். அந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தியானம் செய்து இந்த இடத்துல வந்து பல சித்தர்களுடைய நடமாட்டத்தையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த மயிலை தான் அந்த பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மயில் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் முருகன் என்ற சித்தர் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்வார்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஒரு அமைதியான அலைச்சல் இருக்கும்பொழுது விலங்கினங்கள்லாம் வரும். அதன் விலங்கினங்கள்லாம் அந்த மெய் உணர்வில் தோய்ந்து செல்லும். இயல்பாக அந்த இயற்கையில் அது தோய்ந்து நிற்கும். மனிதர்களாக வந்து நிற்கும். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க.